வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, ஆதிசக்தி அருள்பீடத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, அமாவாசை அன்று செய்கிறோம். இந்த மை அமாவாசை அன்று இன்றைக்கி செய்கிறோம். இந்த மை தொழில், வியாபாரம், சத்துருக்கள் செய்கிற வேலைப்பாடுகள்லேருந்து நம்ம தன்னை தப்பிச்சுக்கிறதுக்கு சர்வ காரியத்தையும் வசியம் பண்ணக்கூடிய மை பாருங்கள். ஏற்கனவே மூலிகைகள் இதில் ஒரு 13 வகையான மூலிகையுடைய மொத்தம் வேறு தான். அது எரித்து சாம்பல் எடுத்து வச்சாச்சு. அதுக்கு சேர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டகந்த பொருள். எந்த மை செஞ்சாலும் நான் ஏற்கனவே முன்னாடி உள்ள பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், எந்த விதமான மை செஞ்சாலும் அஷ்டகந்த பொருள் ஒரிஜினல் வாங்கி போட்டால் தான் வேலை செய்யும், இல்லாட்டினா வேலை செய்யாது. இப்போ மூலிகைகள் எரித்த சாம்பல் தான் இருக்குது, உடம்பு போட்டு வச்சுருக்கோம். இருக்குது பாருங்கள். பச்சை கற்பூரம், புனுகு, கோரோஜனை. இப்படி இருக்கணும். கோரோஜனைனா கொழுப்போடு இருக்கணும். அரகஜா, ஜவ்வாது, அத்தர், குங்குமப்பூ, இது கஸ்தூரி. சரிங்களா? இப்போ இந்த மை எப்படி செய்முறைங்கிறத பார்ப்போம். இது அதுக்கு தேவையான சிட்ராமணக்கு எண்ணெய். சிட்ராமணக்கு விளக்கெண்ணெய்க்கு வித்தியாசம் தெரியல நிறையா பேருக்கு. சிட்ராமணக்கு எண்ணெயில் தான் அரைக்கணும். சித்தாமணக்குங்கிறது தனியாக இருக்குது. இப்போ அதனுடைய செய்முறைகளை பற்றி பார்ப்போம். இந்த சாம்பல் முதல்ல விட்டு நல்ல பொடியாக முதல்ல சாம்பலை அரைக்கணும். நம்ம மூலிகை புடம் போட்ட சாம்பலை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் முதல்ல. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன சேர்க்கணுங்கிறத பார்ப்போம் வரிசையாக. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு நம்ம மூலிகை புடம் போட்டதை. இப்போ அதில் நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறோம். பச்சை கற்பூரம் சேர்த்து அரைக்கணும். அடுத்து குங்குமப்பூ போட்டுக்கிறணும். எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரிஜினலாக வாங்குங்க. ஆமாம், கடையில் போய் பூஜை சாமான் கடையில் 10 ரூபாய்க்கு புனுகு கிடைக்கிது, 10 ரூபாய்க்கு கோரோஜனை கிடைக்கிது, கஸ்தூரி 10 ரூபாயில் கிடைக்கிதுன்னு வாங்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் தேடுங்க, ஒரிஜினலாக தேடுங்க. எந்த மை எதில் செஞ்சாலும் அதுக்கு அஷ்டகந்த பொருள் ஒரிஜினல் போடணும். அது மாதிரி எந்த மை தயார் பண்ணாலும் அது மாதிரி வெங்கல டப்பாக்களில் தான் நம்ம வைக்கணும். அதாவது அப்போ தான் அதனுடைய தன்மை நமக்கு மாறாமல் இருக்கும். அடுத்து கொஞ்சம் கஸ்தூரி போட்டுக்கிறோம். அதை பாருங்கள், கஸ்தூரிலாம் இப்படி தான் இருக்கும். கஸ்தூரி போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கோம். புனுகு, அடுத்தது புனுகு போடுறோம். புனுகு போட்டு சேர்த்துக்கிறோம். அடுத்து ஜவ்வாது போட்டு அரைக்கணும். இப்படி ஒவ்வொன்றா அஷ்டகந்த பொருள் எல்லாத்தையுமே 8ஐயுமே ஒன்றா சேர்த்துறோம்.
அடுத்து வந்து அரகஜா சேர்த்துக்கிறோம். அரகஜா, அத்தர், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் கடையிலே வாங்கிக்கோங்க. கடையில் கொஞ்சம் குவாலிட்டியானது வாங்கிக்கோங்க. இந்த புனுகு, கஸ்தூரி, கோரோஜனம்லாம் கடையில் வந்து வர்றது ஒரிஜினல் கிடையாது, வெளியில் கேட்டு வாங்குங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து அரைக்கணும். அடுத்து கோரோஜனை வந்து போட்டு நம்ம இடித்து பவுடர் அதில் உள்ள அந்த அடுத்து அத்தர் விட்டு அரைக்கணும். கடைசியாக தான் சித்தாமனுக்கு எண்ணெய் விட்டு அரைக்கணும். இப்படி இருக்கணும். ஒரு 3 மணி நேரம் விடாமல் அரைக்கணும். மை வந்து நல்லா அரைச்சி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மை வந்து முடிஞ்ச ஒன்று நம்ம அந்த வெங்கல டப்பாக்களில், அங்கே இருக்கிற டப்பாக்களில் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு அதுக்கு பூஜை முறைகள்லாம் இருக்குது. அது எப்படி போடணும், என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எப்படி மைய நல்லா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே? இந்த மாதிரி நல்லா மசியை அரைக்கணும், அரைச்சி முடிக்கணும். மை சேர்க்குறதுல வந்து பக்குவம் இருக்குது. எந்த அளவுக்கு அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் தான் மையுடைய பவர் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, மை வந்து நல்லா அரைச்சி முடிச்சாச்சு. நம்ம இதை வந்து இப்போ வந்து டப்பாவில் வந்து சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை முறை என்னங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறணும். இதனுடைய பூஜை முறை அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து மையை அரைச்சி முடிச்சாச்சு நண்பர்களே. நம்ம போட்ட மூலிகைக்கு 3 டப்பா தான் மை கிடச்சிருக்கு. இந்த மை வந்து எப்படி உரு கொடுக்கணும்னா, அமாவாசை அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே பூஜை போடணும். தலைவாழை இலை விரித்து வெற்றிலை பாக்கு, பழம்பத்தி, சூடம், அவல், பொரி, கடலை, முட்டை வைக்கணும். கருப்பொருளில் முட்டை வைக்கணும். முட்டை வச்சு இந்த மைக்கு உயிர் கொடுக்கணும். இப்போ இந்த மை உரு ஏற்றுற மந்திரமும் இதில் என்னென்ன மூலிகை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அது மறைச்சிருக்கோம். மாந்திரிகர்கள் தேவைப்பட்டால் கேளுங்க, அந்த ஃபோன் பண்ணி கேளுங்க மூலிகை என்ன, இதனுடைய மூல மந்திரம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அற்புதமாக வேலை செய்யக்கூடிய தொழில் வியாபார வசிய மை, சர்வ காரிய சித்தி மை, எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இந்த மை வந்து எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய மை. மாந்திரிகர்கள் வந்து நான் பயன்படுத்துகிறேங்க ஐயான்னு சொல்கிறவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, மந்திரத்தை சொல்கிறேன். பூஜை முறையும் நம்ம இதனுடைய மூலிகை என்னென்ன போட்டிருக்கோம், 13 வகையான மூலிகை போட்டிருக்கோம், அதையும் சொல்கிறேன். செய்முறையை பற்றி பார்த்துக்கிட்டீங்க. விருப்பப்பட்டவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. நல்லது நண்பர்களே, மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.